Praise the Lord, hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால நாம் ஒன்றாய் கூடியிருக்கிறோம். கர்த்தர் அநேக காரியங்களை நம்மளோடு கூட பேச அவர் காத்திருக்கிறார். இந்த நாளிலும் ஓய்வு நாளுக்கென்று வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக பிரசங்கத்துக்கு நேராக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு பிரசங்கம் கேட்க வந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தெய்வீக கரம் அவளோடு கூட இருப்பதாக. நீர் என்னெல்லாம் பேச சித்தமானீரோ எல்லா வார்த்தைகளும் பேசி பிள்ளைகளை இடைக்கட்டி வழி நடத்துவீராக. தடைகள் எல்லாம் எடுத்து போடுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை நிறைவேற்றி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை நாள் வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமேன் ஹல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டு போகக்கூடியது. ஆமேன். ஸோ ஒவ்வொருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எந்த இடரலும் இல்லாமல் ஆசீர்வாதத்தோடு நம்மளால் வாழ முடியும். ஆமேன். ஸோ இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு சில வார்த்தைகளை பேச காத்திருக்கிறார். நாம் வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென் ஹல்லேலூயா. இன்றைய வார்த்தை, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று இன்றைக்கு சொல்லுகிறார். பாருங்க, இன்னைக்கு விசுவாசம் கொஞ்சம் ஆட்டம் கண்டு போகுது. ஏன்னா, எதையாவது ஒரு பிரச்சனை நமக்கு அதிகமாக வந்துருச்சு, எதனா ஒரு சூழ்நிலைகள் நமக்கு நினைக்காததெல்லாம் நடக்கும்போது நம்ம விசுவாசிக்கிறது கொஞ்சம் இறங்கிடுது. என்ன ஆண்டவரே, நான் நினைச்சது வேற மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு குழப்பத்தில் நம்ம விசுவாசம் இல்லாமல் போயிடுறோம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரம்மா, நீ விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருங்க. இந்த பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிறீங்கன்னா விசுவாசத்தோட கேளுங்க. ஏதோ ஆண்டவர் என்கிட்ட பேச போறார், ஆண்டவர் ஏதோ என்கிட்ட சொல்ல விரும்புகிறார் என்று நம்பிக்கையோடு இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, நம்பிக்கையா ஆண்டவர் சமூகத்தில் வந்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஆமென் ஹல்லேலூயா. அதுதான் தேவன் சொல்றார், நீ விசுவாசத்தோடு நீ எவைகள் கேட்டாலோ அதை நான் உனக்கு கட்டளையிடுவேன். அடுத்த 24ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென் ஹல்லேலூயா. சோ நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்க வந்திருக்கிறோம். அவர் தருவார். மனுஷங்கிட்ட இல்ல. மனுஷங்கிட்ட போனா ஒரு டவுட்டோட நம்ம கடந்து போகலாம். என்னன்னா, இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, இது நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் போவோம். ஆனா தேவனிடத்துல வரும்போது விசுவாசத்தோட வாங்க. உங்களை படைத்த ஆண்டவர் உங்களுக்கு யாவும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று. ஆமென். வேதாகமத்தில் நம்ம தொடர்ந்து புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்றால் எவ்விரு என்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. தன் மகள் வியாதியாக இருக்கிறா. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவை காணும்படியாய் வந்து, ஆண்டவரே எப்படியாவது என் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, என் பிள்ளை இப்படியாய் மரண அவஸ்தையில் இருக்கிறார் என்று அவர் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுகிறார். நம்ம வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 22-23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவில் ஒருவனாகிய எவ்விரு என்பவன் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையபடிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆமென். அதுக்கு அடுத்த வார்த்தையில வாசிக்கிறோம், அவர் அவனோடு கூட போனார். ஹல்லேலூயா. சோ அவன் வேண்டிக் கொள்ளுகிறான், ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. அவன் கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அவனோடு போகலான்னு ஆண்டவர் வந்து அவனோடு கூட வருகிறார். கை கோத்தி இவங்க எல்லாரும் மொத்தமா வருகிறார்கள் சீஷர்களோட. இப்ப வருகிற வழியில இயேசு கிறிஸ்து வரும்போதே ஒரு விஷயம் நடக்கிறது. என்னன்னா, அங்கே 12 வருடமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்க இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணிட்டு ஓட்டி வரா. அவளுக்கு பயங்கரமான பலவீனம். சோ 12 வருடமாக அவர் பெரும்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில எல்லா ஆஸ்திகளையும் இழந்தவளாக, எந்த இடத்திலும் சுகம் கிடைக்காதவளாக வழியில் அவ கடந்து வருகிறார். பல பிரச்சனைகளை சந்தித்துட்டு எங்கேயுமே நமக்கு எதுவுமே கிடைக்கலையே, நம்ம வாழ்க்கையில் இப்படி விழுந்து போயிட்டோமே, நமக்கு சுகம் எங்க கிடைக்கும், எங்க போனாலும் நமக்கு சுகம் கிடைக்கலன்ற ஒரு வெறுத்தில அவ கடந்து வரும்போது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து எவ்விரு வீட்டுக்கு போறதுக்காக இப்போ 2 தெரு தள்ளி அங்க போய் அவர் எவ்விரு வீட்டுக்கு போனோம். அந்த வழிக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த பிள்ளை பார்க்கிறா. போய் அந்த கூட்டத்துக்கு நடுவில் இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தை அவ தொடுகிறார். ஹல்லேலூயா. தொட்ட மாத்திரத்தில், இந்த சம்பவம் நடக்கும்போதே தொட்ட மாத்திரத்தில் இயேசு திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 30ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை கண்டு தனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டதை பார்க்கிறார். பார்த்துட்டு என்னை தொட்டது யார் அப்படின்னு திரும்பி கேட்கிறார்.
அல்லேலூயா. போற வழியிலேயே இங்க ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அதிசயம் நடக்குது. கூப்பிட்டது யாரு? எவிரு தான் கூப்பிட்டாரு. அழைப்பு, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. நீங்க வந்து வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு. இயேசுவும் ஓகேன்னு சொல்றாரு. இப்படியே கடந்து போறாங்க. இங்க ஒரு பேர், அவர் பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கீழே இருக்கிற அந்த லேடியோட பேர் கொடுக்கப்படல. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அப்படிதான். அவ வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து பின்னாடி வர்றா, ஒரு அற்புதம் பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் நிச்சயமா ஆண்டவர் நம்மளை அற்புதமா சுகப்படுத்துவார் என்ற விசுவாசிக்கிற அந்த ஆடையை தொட்டா போதும் என்ற நம்பிக்கையோடு கூட வருகிறார். அல்லேலூயா. இயேசு கிட்ட வருகிறவர்கள ஆண்டவர் எப்படி வேண்டுமானாலும் தொட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ நீங்க வந்து எல்லாத்தையும் உருவாக்கிட்டு கொண்டு அப்புறமா வந்து இயேசு கிட்ட வரலான்னு இல்ல. நீங்க வழியில வரும் பொழுதே நீங்கள் உணர்வோடு கூட வந்தாலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சீஷர்கள்லாம் கேட்கறாங்க, ஏசப்பா நீங்க என்ன ஆண்டவரே இவ்வளோ பேர் கூட வந்திருக்கிறாங்க, தொட்டது யார் என்று கேட்கறீங்களா? அப்ப இயேசு சொல்லுவார், இத்தனை பேர் என் கூட வந்தீங்க, ஆனா என்னிடத்திலிருந்து வல்லமை வர வேண்டும் என்று, என்கிட்ட இருந்து ஒரு அற்புதம் வேண்டும் என்று அவர்கள் என்னை தொட்டபடினால என்னால் உணர முடிகிறது என்று இயேசு நின்று அந்த இடத்துல அந்த காரியத்தை என்னதென்று விசாரிக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது எவிரு மகள் அங்க மரண அவஸ்தை. இந்த இடத்துல போனோம், 2 தெரு தள்ளினா அவங்க வீடு வந்துடும், போயிடலாம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் அப்ப அந்த எவிரோட விசுவாசம் எப்படி இருந்திருக்கும்? ஐயோ ஆண்டவர் என்ன இங்க நடுவில் நிற்கிறாரு, இவ்வளோ பேர் ஜனத்துல யாரு தொட்டாங்க செஞ்சாங்கலாம் கேட்டு இருக்கிறாரு, என்ன ஆண்டவரேன்ட்டு ஒரு விசுவாச போராட்டம் அவனுக்கு அங்க ஆரம்பிச்சிருச்சு. கூப்பிடும்பொழுது அவன் நம்பிக்கையோட ஏசப்பா நீங்க வாங்கினதுமே அவர் வராரு. வரும்பொழுது இருந்த விசுவாசம் இடைப்பட்ட நேரத்தில் கர்த்தர் அந்த தெருக்களில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, தொட்டது யாருன்னு கேட்டு இருக்காரு, ஒரு பிள்ளைக்கு சுகம் போயிருக்குன்னு விசுவாசிக்கிறார். இது ஏதோ ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கு, இந்த இடத்துல ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி பண்றாரு, என் பிள்ளை சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு பிள்ளை மரண அவஸ்தையில் இருக்கு, ஏன் இயேசு இப்படி பண்றாருன்ற ஒரு தடுமாற்றம் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாச வாழ்க்கை அப்படிதான். தேவன்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி வரோம், சிலது நமக்கு ஒரு மாதிரி ட்ரையா இருக்கு லைஃப்ல, நம்ம நினைச்ச நேரத்துல, நம்ம குறித்த நேரத்துல அது நடக்காம இருந்திருக்கலாம். இயேசு அதை கன்சிடர் பண்ணாதது போல நமக்கு தோணலாம். ஏன் ஆண்டவர் மௌனமா இருக்கிறார், ஏன் ஆண்டவர் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு, என்ன மறந்துட்டாரா, ஏன் இப்படி பண்றாரு? இப்படிதான் நான் நடக்கும்ன்ற விசுவாச வசனம்லாம் நான் சபையில கேட்டு வந்தனே, பிரசங்கத்தெல்லாம் கேட்டனே, ஏன் ஆண்டவர் இதை செய்யலன்னு குழப்பத்தோட கூட இந்த வேளையில நீங்க பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள். ஆமென். அல்லேலூயா. தேவன் சகலவற்றையும் அறிந்தவர். எந்த மனநிலையில் இருந்தாலும் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் பிரச்சனையை காண்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ அழைத்த அழைப்பை கர்த்தர் கன்சிடர் பண்ணி இருக்கிறார். அவர் உன் கூட எப்ப புறப்பட்டாரோ அப்பொழுதே அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துருச்சு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கால தாமதம் ஆகுதேன்றதுக்காக நீங்க குழம்ப கூடாது. கால தாமதத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை அந்த கால தாமதம் உனக்கு சோதனையா கூட இருக்கலாம். நீ இந்த சோதனை நிற்கிறியா இல்லையா என்பதை கூட கர்த்தர் பார்க்கலாம். தேவன் செய்வது நமக்கு புரிதல் இருக்காது இந்த நாட்களில். நாம என்ன நினைக்கிறோம், மாம்சரிகமா நான் கூப்பிட்டுட்டேன், நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்காக செய்யக்கூடாதா, எனக்காக பண்ணக்கூடாதா, வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு வரலையே, வரேன்னு சொல்லிட்டு தாமதிக்கிறாரு, வரேன்ட்டு இந்த மாதிரி பண்றாருன்னு பல குழப்பங்களுக்கு மத்தியில் நீங்க போயிடக்கூடாது. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, தொடர்ந்து நம்ம அந்த வசனத்துல நம்ம தொடர்ந்து வாசிச்சோம்னா, இங்க அற்புதத்தை முடிச்சுட்டு யார் என்னன்னு கேட்டுட்டு வரத்துக்குள்ள ஒருத்தன் ஓடி வரான், ரொம்ப ஸ்பீடா ஓடி வரான். ஓடி வந்து சொல்லுகிறான். 35வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்து வழியில் இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டு அங்கே சுகமெல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் வந்து உன் விசுவாசத்தின்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு திரும்பினா ஒருத்தன் ஓடி வரான். ஓடி வந்து இந்த மாதிரி நீ போதகரை வருத்தப்படுத்தாத, உன் பிள்ளை மரித்து போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னும் போது அந்த 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 சூழ்நிலை எவரு என்ன நினச்சிருப்பான், ஐயோ நான் ஆண்டவர் நம்பில வந்தேன், ஆண்டவர் வராருன்னு வந்தனே, அவர் என் கூட இருக்கிறான்னு சொன்னாரே, அவர் என் கூட வீட்டுக்கு கடந்து வந்தாரே, ஆனால் வழியிலே முடிச்ச, ஒருவேளை இவர் வந்து சீக்கிரமாக வந்திருந்தா அது நடந்திருக்குமோ, அது முடிஞ்சிருக்குமோ அப்படின்னெல்லாம் அவன் விசுவாசத்தில் முதல்ல அவன் உற்சாகத்தோடு கை பிடிச்சிட்டு வந்தவன் கையை விட்டுட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். இந்த நேரத்தில் அந்த அந்த மரண செய்தி கேட்கும்போது யாராக இருந்தாலும் என்ன லாஸ் ஆகி போச்சு உன் பிஸ்னஸ், நீ போட்ட 1 லட்சம் ரூபாய் உனக்கு கிடைக்காது, நீ போட்ட பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டாங்க, நீங்கள் வந்து உன் பிள்ளைக்கு எதுவும் வாழ்க்கையும் இல்லை, உன் பிள்ளையோட வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு, உன் பையன் சரியா முடிக்கல, காலேஜ் விட்டு அனுப்பிட்டாங்க, இது எதையாவது ஒரு மைனஸான வார்த்தைகள், ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க மரண அடி போல விழுகிறது உங்க வாழ்க்கையில் அப்படின்னா நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்?
உட்காந்து அழுதுருப்போம், புலம்பிருப்போம். அடுத்த நெக்ஸ்ட்ன்றது அப்புறமா தான், அழுக தான் ஃபர்ஸ்ட். அப்போ அந்த இடத்துல நம்ம போராடிக்கிட்டு இருப்போம். அப்பொழுது அந்த தடுமாற்றம், ஏன்னா முன்னாடி அவனுக்கு ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு. பிசாசு வந்து பல நேரங்களில் ட்ரிகர் பண்ணுவான். நம்ம விழுந்துட்டோம் அதேன்னு தெரிஞ்சா அவன் திரும்ப 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 விழ வச்சுட்டே இருப்பான். அதுக்கு தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவனை எழுந்திருப்பான். 7 தரம் அவன் தள்ளுவான், அவன் அத்தனை வாட்டி விழுவான். ஏன்னா ஒரு டைம் நீ மிஸ் ஆயிட்டனா அடுத்து மிஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளை அவன் உண்டு பண்ணுவான். அந்த சிலர் இருக்கிறாங்க பாரு, சிலர் உங்களை தள்ளுவதற்காக வருகிறார்கள், சிலர் நெகட்டிவான வேர்ஸ் பேசுறதுக்காக வருகிறார்கள், சிலர் உங்க வீட்டின் சமாதானத்தை சீர்குலைக்க வருகிறார்கள், சிலர் உங்களுடைய வாழ்க்கை தடம் புரண்டுவதற்காக வருகிறார்கள். அந்த சிலருடைய வார்த்தையை கேட்டு நீ டிஸ்டர்ப் ஆயிட்டினா அடுத்த அற்புதத்துக்கு நேரா போக முடியாது. உடனே இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், இந்த வார்த்தை கனவீனமானது, இந்த வார்த்தை பலவீனமானது, இந்த வார்த்தை அவனை விசுவாசத்துக்குள்ள நிற்காது என்பதை அறிந்து இமீடியட்டா அவன் கீழே விழுந்திருக்கலாம். ஒருவேளை அவன் சோர்ந்து போய் கதறி அழுதிருக்கலாம். ஏன்னா ஒரு பிள்ளை மரித்து போயிட்டானா, ஏசப்பா என் பிள்ளை மரித்து போச்சு, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நீங்கள் போங்க, அப்படியெல்லாம் சொல்லியிருக்க முடியாது, சான்ஸ் இல்லை. அவன் அழுதுருப்பான். அப்போ அவன் விடும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது அந்த ஒரு இன்சிடென்ட் எப்படி பார்க்கலாம்னா, இப்போ அவன் விழுந்தவனுடைய கையை பிடித்து ஆண்டவர் தூக்கி நிற்க வைக்கிறார். தூக்கி வச்சு அடுத்த வசனத்துல வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென், அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அவன் கை பிடிச்சிட்டு வாங்க ஏசப்பா எப்படியும் சுகம் கிடச்சிடும்னு வந்தவன் வழியில் வந்த பிரச்சனையில் போயிடுச்சு, எல்லா பிரச்சனையும் ஒரு மாதிரி போயிடுச்சு, ஒரு மாதிரி விழுந்துட்டான். இதுக்கப்புறம் ஆண்டவராகிய கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்னா அவனை தூக்குகிறார், அவனை கை பிடிச்சி தூக்குறார். ஆமென். இதுதான் நம்ம அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு போகிறோன்னு வச்சுப்போங்க. பிரச்சனை வந்தது, ஒரு காரியம் வந்துச்சு, ஒரு தண்ணி ஒரு ஆறு வருது, அப்பா கையை பிடிச்சி ஒரு பிள்ளை நடந்து போகிறான் அப்படின்போது அந்த தண்ணி ஃபோர்ஸில் அந்த கையை விட்டுட்டு அப்படியே நம்ம காப்பாற்றி ஓடிடலான்னு தான் தோணும். அதே அப்பா நம்ம கையை பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, அதே தண்ணியில் நடந்து வரும்போது அருவி பெருசாக வந்துச்சுன்னா உடனே அப்பா என்ன தெரியுமா, தூக்கி ஷோல்டரில் தூக்கி வச்சுப்பார், தூக்கி தலையில் வச்சுப்பார். என் பிள்ளையை காப்பாற்றணுன்ற முயற்சியில் அவர் இறங்கிடுவார். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, நீ தேவன் கையை பற்றி இருப்பதை காட்டிலும் இப்போது ஒரு இன்சிடென்ட் வருது. அவர் வந்து அவனை பார்த்து சொல்கிறாரு, அவன் கையை பிடி, வா எழுந்து வா, நான் இருக்கிறேன், நீ விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்லி அப்பா அவன் கையை பிடித்து அவனை தூக்குகிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரு காரியத்தை மரண செய்தி கேட்டவன் கீழே தான் இருப்பான், அழுதுருப்பான், புலம்பிருப்பான். அவனுடைய விசுவாசம் இல்லை. விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொன்னா அவன் இருதயத்தை ஆராய்ந்தவர், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அல்லேலூயா. அப்போ அவன் இருதயத்தை இயேசு கேட்ச் பண்ணிட்டாரு. என்ன திரும்ப கேட்ச் பண்ணாரு, அவனுக்குள்ள விசுவாசம் போயிடுச்சுன்ட்டு. அதான் ஆண்டவர் சொல்ல, தட்டி கொடுத்து, மகனே நீ அழாத, நீ தைரியமாரு, ஸோ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ள கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு வீட்டின் சூழ்நிலைகளில் தடம் புரளுகிறது, பிரச்சனை எவ்வியாவது குழப்பமாக இருக்குது, முடிஞ்சு போச்சுன்னா கவலைப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். என் தேவனாகிய கர்த்தரோ பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து பார்த்தனா அவங்க வீட்டுக்கு கடந்து போகிறார். கடந்து போய் 41வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிள்ளையின் கை பிடித்து அவர் சொல்லுகிற வார்த்தை வாசிப்போம். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. ஆமென், ஹல்லேலூயா. சிறு பெண்ணே எழுந்திரு. ஆமென். விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்லி கையை பிடிச்சதுக்குமே அவன் பின்னாடி அவன் கடந்து வருகிறான். கடந்து வந்தப்போ வீட்டில் நிறைய கருது, எல்லாரும் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. மனுஷனுடைய சிந்தனையும் நினைவுகளும் அழுவதும் புலம்புவதும் சந்தடி பண்ணுவதும் தான். இப்படிப்பட்ட ஆட்களை வெளியில் அனுப்பிட்டு இவர் வந்து நின்று சிறு பெண்ணை பார்த்தார், எழுந்துரு அப்படின்னார். ஒத்த வார்த்தை தான். இன்னைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த ஒரு வார்த்தையில் மரித்ததெல்லாம் ஆண்டவர் உயிரை செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஸோ சந்தடி பண்ணுகிறவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா, அழ தெரியும், புலம்ப தெரியும். ஸோ தேவையில்லாத காரியங்களை வந்து அந்த இடத்துல உருவாக்க தெரியும். அந்த இன்சிடெண்ட்டை, மறிக்காத ஒரு விஷயத்தை மறித்து போச்சுன்னு இன்சிடெண்ட்டை மாற்றுறது. ஒரு வீட்டோட சூழ்நிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வாயை திறந்தா வீடு எல்லாம் நரகம்தான், வீடெல்லாம் வந்து வித்தியாசமாயிடும். கர்த்தர் சொல்கிறார், எல்லாம் வாயை மூடுங்க, வாயை மூடி தேவ சமூகத்தில் விசுவாசமா இருங்க, மரித்ததெல்லாம் உங்க வீடுகளில் உயிரடைய செய்யும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. என் தேவன் உங்களிடத்தில் கேட்கிறதா, நீ விசுவாசமா இருமா, நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் விசுவாசமா இரு. எவருக்கு வார்த்தை கொடுத்து கொண்டு வந்தார், எவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வந்தார், எவருவ வந்து சந்திச்சு வா போலாமான்னு சொல்லி தான் வந்தாரு. அப்படி வந்த ஆண்டவர் எப்படி கைவிடுவார்? அதே மாதிரி தான் இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் ஏதோ அக்கா மூலமா பேசுவாங்கன்னு விசுவாசத்தோட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேசுறார், உன் விசுவாசத்தின்படியே எல்லாவற்றையும்
காரியமாக கடவுது. ஆமே, நீ எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறாயோ அவைகளின்படியே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம அந்த மார்க் 11ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து அங்க அழகாய் சொல்லுகிறார். வாசிப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தாம் சொன்னபடி நீ என்ன சொல்லுகிறாயோ, நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ அதபடியே கர்த்தர் செய்வார். ஆமென். நீங்கள் விசுவாசத்தோட இருங்க, நம்பிக்கையோட இருங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. அவர் கொடுத்த இந்த இன்னைக்கு கொடுத்திருக்கிற அந்த ப்ராமிஸ் வேர்டை பாருங்க, அவர் பேசின வழிமுறைகளை பாருங்க. இடையில யார் வந்து போனாலும் கவலைப்படாதீங்க. இடையில வந்து ஊர் பேர் தெரியாத அந்த லேடிக்கு ஒரு அற்புதம் நடந்தது பாருங்க. நீங்க நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே நான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்தேன், உங்ககிட்ட நான் பேசணும்னு வந்தேன், உங்ககிட்ட இந்த அற்புதம் வாங்க வந்தேன், இத்தனை வருஷமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு குழந்தை கூட இல்ல, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்ல அப்படின்னு இடரெல்லாம் இருக்கலாம். ஆனா யாருன்னே தெரியல, அப்பதான் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, அப்பதான் ஆண்டவரை பார்த்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு உடனே ஒரு குழந்தை உண்டாயிருக்கும்னா, ஆண்டவரே நான் உங்ககிட்ட வந்தனே, ஆனா இப்போ வந்தவங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் உங்க மைண்ட் செட்ல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்லுகிறேன் பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் உன்னை காட்சி பொருளாய் வைக்க விடமாட்டார். ஆண்டவர் உங்களை சாட்சியாய் தான் இருக்க வைப்பார். ஆண்டவர் உங்களை கடந்து வருகிறாரா, ஒரு அதிசயத்தை காண செய்வதற்காக கொண்டு வருகிறார். வழியிலேயே இந்த விஷயம் நடக்குதுன்னா உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யாமல் இருப்பாரா? என் தேவனாகிய கர்த்தர் அந்த சிறு பிள்ளை எழுப்பினது போல உங்களை எழுப்பவும் வல்லவராய் இருக்கிறார். புதிய புதிய காரியங்களை செய்வார். வழியில வந்தாலும் சரி, கர்த்தரிடத்துல பார்த்தாலும் சரி, பெயர் கொடுத்திருந்தாலும் சரி, பெயர் கொடுக்கலனாலும் சரி, சிறியோராகட்டும் எளியோராகட்டும் எல்லோருக்கும் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகையால விசுவாசத்தோடு இருங்க. நீங்க கேட்கிறத கேளுங்க. உங்களுடைய வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். இப்பொழுது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் நீர் பேசின அருமையான வார்த்தைக்காக நன்றி. விசுவாசம் இல்லாமல் தடம் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆண்டவரே, நீர் இறங்கி வந்து விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, வீட்டின் காரியம், வியாபார காரியம், ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் ஆண்டவரே ஒரு குழப்பத்தின் மத்தியில் இருந்தாலும் எல்லா குழப்பத்தின் ஆவிகளை எல்லாம் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். எல்லா காரியத்தையும் உயிரடைய செய்வீராக, பிள்ளையை திரும்ப தருவீராக, அற்புதமான காரியங்களை உருவாக்குவீராக, விசுவாசத்தை ஆண்டவரே உறுதிப்படுத்துவீராக. கர்த்தருடைய தெய்வீக கரம் கூட இருக்கட்டும். இந்த நாளில கூட யாராகிலும் ஆண்டவரே பலவீனத்தோடு, ஜரத்தோடு, வியாதியோடு போராடி கொண்டிருந்தா பூரண சுகம் உண்டாகட்டும், தழும்புகளாலே சுகமானீர் என்ற வார்த்தையின்படி அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். இம்மட்டும் ஆண்டவர் காத்தீர், இனியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise the Lord. God bless you.